வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும். அதே சமயத்துல அங்க பிதுர்களுடைய அதாவது முன்னோர்களுடைய கடமையை, அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ, முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தா கூட அந்த நேரத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருப்பாங்க. அதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு, 18ஆம் தேதி. இந்த மாதத்துல 2ஆம் தேதியோட, அதாவது 2ஆம் தேதி அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு. இந்த மாலயபட்சம் 3ஆம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது. இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம், எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி, சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நீங்க அந்த ஒரு தர்ப்பணம் மாதிரி பண்ணி, இல்ல ஆற்றங்கரையோரம் ஏதோ ஒரு தானம், வாழைக்காய், அரிசி அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த அமாவாசை 2/10 அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தோட வருது. அங்கதான் அந்த கன்னி ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன், சந்திரன், கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால, அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டில் தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பிக்குது, பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம், அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது. 12ஆம் தேதி 12 அக்டோபர் ஆயுத பூஜை. 13 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைவடையுது. இந்த மாதத்துல கடைசியாக, அதாவது 16/10 அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள். அம்மனின் அருட்கடாட்சம், அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம், அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும், ஏன்னா நிறைய துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா திடீர்னு ஒரு மாற்றங்கள், திடீர்னு துன்பங்கள், திடீர்னு பிரச்சனைகள், இந்த மாதிரி திடீர் பிரச்சனைகள் தான் வருதே ஒழிய ஒரு வாழ்க்கையில ஒரு சுப நிகழ்ச்சிகள், நாங்களும் வீடு கட்டி நல்லா வாழ்ந்தோம், நாங்களும் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட இருந்தோம், எங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய அளவு மாற்றங்கள் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே நிதானமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு அவர்களுடைய தசாபுத்தி படி நிறைய ஒரு சுபமான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அதே நேரத்தில், அதே ஆண்டு, அதே இடத்துல தான் பிறந்திருப்பீங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த தேவைகள் எல்லாமே நிறைவேறாத ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. எல்லா துலாம் ராசி அன்பர்களுமே தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பங்கள்ல பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைகள் நிறைய 75% அளவு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க துலாம் ராசி என்பர்கள். தன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, தன்னுடைய குழந்தையினுடைய படிப்பு இந்த மாதிரி இருக்கு, இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பை நம்மளால கொடுக்க முடியுமா? ஏன்னா துலாம் ராசி என்பர்கள்
நிறைய கடன்கள் மூலமாக தவிச்சிட்டு இருக்கிறீங்க. கடனிலும் தன்னுடைய குழந்தைகளை நல்லா வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வந்த வண்ணம் போன வண்ணம் தான் இருக்கு. அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் மூலமாக சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக அவமானங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவிற்கு அவமானங்களை கடந்த ஒரு 4 மாத காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே தீருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய அவமானங்களையும் அசிங்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அதுலேயும் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள் மூலமாக மிக அதிக பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். இப்போ இந்த மாதத்துல அக்டோபர் மாதத்துல இருந்து அந்த குரு பகவான் வக்ர நிலை அடைகிறார். குரு பகவான் வக்ர நிலை அடைகிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இதனால் வரைக்கும் குழந்தைகள் மூலமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றியாக ஆக்குவதற்குண்டான முயற்சிகள்ல நீங்க ஈடுபட போறீங்க. ஏன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறதுனால அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை ஒரு செட்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக தான் இருக்க போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயணிக்கிறார் 13ஆம் தேதி. இதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்க ராசியை விட்டு விலகிறார். அதனால உங்களுக்கு இந்த மாதத்துல நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த ஒரு 4 மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமான வீண் விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. தேவையில்லாத செலவுகள், ஏதோ ஒரு செலவு வருமானங்கள் வருது அப்படின்னு இருக்கும்போது அந்த தொழில இருந்து ஏதோ நம்ம கடனையாவது இந்த தொழில இருந்து நம்ம வரக்கூடிய வருமானத்திலிருந்து கடனையாவது அடைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த கடனை கூட அடைக்க முடியாமல் வேறொரு செலவுகள் வேறொரு ஆபத்துக்கள் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சட்ட சிக்கல்கள் அதிகமாக இருந்திருக்கும். தொழிலே செய்ய முடியாதவாறு சில பேருக்கு அப்ரூவல்லாம் அரசாங்கம் சம்பந்தமான அப்ரூவல்லாம் ஏதாவது தொழில் சம்பந்தமாக வர வேண்டியது இருந்ததுன்னா அது எல்லாமே டிலேவாக ஆகும். இந்த மாதத்துல உங்களுக்கு சூரியன் வேற நீச்சம் அடைகிறதுனால அதுல இருந்துலாம் உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஒரு அப்ரூவலுக்கெல்லாம் காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள் எதுவுமே எடுக்காதீங்க. உங்களுடைய தொழில பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு விளம்பரங்கள் மூலமாக முன்னேற்றுவதற்குண்டான ஒரு வழியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு மேம்பட்ட ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறார், 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால அந்த இழந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு சாதகமா இருக்கும். நிறைய பேர் வெளியூர்ல தேடுறீங்க, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தேடுறீங்க, வெளிநாட்டுல தேடுறீங்க, நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தா கூட கடைசி நேரத்துல அந்த வாய்ப்புகள்ல உங்களுக்கு தடைகள் அதிகமாக இருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த அக்டோபர் மாதம் இந்த தடைகள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முதல்ல தடையை யாரு தரா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். தடையை தரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை. அந்த 3ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த தடைகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருந்தது. இப்போ வக்ர நிலை அடைகிறதுனால இந்த தடைகள் எல்லாமே விலகி வேண்டுவோருக்கு அந்த வேலையெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த நேரமாக இருக்க போது திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய மன உளைச்சல்கள் எல்லாமே நீங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும்.
எவ்வளவோ ஒரு மன உளைச்சல், நிறைய சம்பாதிக்கிறீங்க, நீங்களே சொந்தமா வேலைக்கு போறீங்க, நீங்களே சம்பாத்தியம் பண்றீங்க, உங்களுடைய குடும்பத்தை நீங்க தான் பாத்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கு. வேலை சம்பந்தமாகவும் இருக்கு, குடும்பம் சம்பந்தமாகவும் இருக்கு. ஏன்னா வீட்டுல வாங்கின கடனை அடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால, அதே சமயத்துல உங்களுடைய பெற்றோர்களையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய மன உளைச்சல் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. அதே சமயத்துல சில பேருக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்க ராசியிலேயே சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்காதீங்க, போட்டீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.